ஆஞ்சநேயர் இலங்கைக்கு செல்லியிருக்கிறார். கம்பநாட்டாழ்வார் மிக அற்புதமாக வர்ணித்துள்ளார். வந்துட்டு இருக்கும்போது பார்க்கும்போது தேவர்கள்லாம் வந்து பார்க்குறாரு. நாங்களும் அப்படிங்கிற சொல்லிட்டு ஆளுக்கு ஆளு ஒரு ஃப்ளைட் எடுத்துட்டு வந்துடுறான். தேவர்கள் எல்லாம் வரலாம். ஆனா இவர் போற ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரே ஸ்பீடு. அதுல கம்பன் சொல்லியிருக்கார், வானத்து விமானங்கள் இசையில் தம்மில் ஒன்றோடொன்று உடைய தாக்கி மாக்கடல் உற்றமாதோ அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். வானத்து விமானங்கள் திசையில் தம்மில் ஒன்றோடு ஒன்று உடைய தாக்கி பார்க்கிறான். வானத்து விமானங்கள் இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கு, அங்க வந்துட்டு இருக்கு. இவருடைய காற்றுடைய வேகம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த காத்துல இந்த விமானங்கள் எல்லாம் தள்ளி விடுறதான் தேவர்களோட விமானங்கள் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் அப்படியே அலபாயுதான். அப்படி அலபாயும் போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தரோட விமானத்தோட ஒருத்தருடைய விமானம் உரசி அப்படியே உடஞ்சு போய் தாக்கி இருக்கிற மாதிரி கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பநாட்டாழ்வார் அந்த சுந்தரகாண்டம் பகுதியில மிக அற்புதமாக ஆஞ்சநேயர் கடலை கடந்த அந்த நிகழ்ச்சியை நமக்கு கொண்டு